ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் எக்ஸ்ப்ளோர் மாமா. நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனாம்பேட்டை சிக்னல் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு ரைட்டில் வந்து பயங்கர க்ரௌடாக ஒரு தள்ளுவண்டி கடை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலே நின்றுருப்பாங்க. சரி, அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு இங்கே வந்து ஒரு ஸ்டாப்பை போட்டிருக்கோம். எப்படி இருக்குது, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, கன்ஃபார்மாக எப்படியும் நிறைய வெரைட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் எப்படியா இருக்குது எப்படி இருக்குன்றத வீடியோ உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. கமான். நம்ம வந்து இப்போது தேனாம்பேட்டை சிக்னல் ரைட்டு திரும்பி பக்கத்தில் ஒரு கடையில் பயங்கர வெரைட்டி, ஒரு 50-60 வெரைட்டி வச்சுருக்க ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தா ஒரு முட்டாப்பம், பாயா, லைனாப்பம், கறி தோசை, முட்டை பரோட்டா, போட்டி ஃப்ரை, அதுக்கப்புறம் பிரெயின் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, நெத்திலி ஃப்ரை, அதுக்கப்புறம் வேறு என்னது சொராப்புட்டு ஃப்ரை, அப்புறம் பூண்டு தோசை. தோசையில் இன்னும் பல வெரைட்டி வச்சுருக்காரு. ஆப்பம், நாட்டுக்கால் பாயா. ஆப்பம், ஆட்டுக்கால் பாயா. ஓகே, அத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நீ ட்ரை பண்ணல, நீ ட்ரை பண்ணி எப்படின்னு சொல்லு. எப்படி இருக்கு சஜெக்ஷன் டக்குன்னு சொல்ல முடியுமா? லேட் ஆகுமா? நல்லா சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். அங்கே என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க, பேசியா? சிக்கன் கறி தோசை அப்படியே பார்க்குறதே டெம்ப்டாக இருக்குது. சிக்கன் மட்டன் குழம்பு இல்லை, குழம்பு சிக்கன், மட்டன் கறி தோசை, குழம்பு வந்து சிக்கன் கிரேவி. ஹோட்டலுக்காரே சொல்கிறாருல, புது காம்பினேஷனு நல்லா இருக்கும். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. கறி போட்டி கறி சூப்பராங்களா? போட்டி எப்படி? போட்டி ஃப்ரை. போட்டி ஃப்ரை ஜம்முன்னு இருக்கும். அப்பத்துக்கு பாயாக்கு பதிலாக சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்குது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்குல்ல. 150 ரூபா வச்சு, 150 ரூபா வச்சு. வெறும் மட்டன் மட்டும் போடல, மட்டன் போட்டி அந்த நொட டப்பா அதெல்லாம் சேர்த்து போட்டுருக்காங்க. சூப் பண்ணும்போதே தெரியும். காத்தம் சிட்டிலே இல்லை, நம்மள்ட்ட தான் இருக்குது. அப்படியா? வெறும் நான்வெஜ் மட்டும் இல்லை, வெஜிடேரியனுக்கு வந்து இது வடகறி, கார சட்னி, 2 விதமான சாம்பார், வெஜ்ஜு குருமா, எல்லாமே நல்லா அடிப்பொலியாக இருக்குது. குத்து பரோட்டா சொன்னால் வரவே இல்லை, ஃப்ரை சொன்னால் வரவே இல்லை. அதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம். வந்துடுன்ற நம்பிக்கையில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வெயிட் பண்ணுவோம், தொடரும். கஷ்டப்பட்டு சண்டை போட்டு கிண்டை போட்டு நேர கூட்டத்தில் வந்து சிக்கன் கொத்து பரோட்டா வாங்கியாச்சு. பரோட்டா வந்து ஒழுங்காக கொத்தி கூட கொடுக்கல. நீ என்ன குறை தேடி கண்டுபிடிப்பியா? ஆனால் கூட்டத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து இதுக்கு சைடிஷாக மட்டன் கிரேவி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சுமாராக இருக்குது. ஓகே தான்.
கிரேவி தொட்டு சாப்பிட்டா தான் முட்டை பரோட்டாவுக்கு மரியாதை போகுது. அப்போ நல்லாயிருக்கு. முட்டை பரோட்டா ஓகே. வெறும்னா சாப்பிட்றதுக்கு சுமாராக இருக்குது. கிரேவியோட மட்டன் கிரேவியோட சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. வேற லெவல் டேஸ்டா இருக்கு. இன்னைக்கு அருமையான ருசி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச்சா பூண்டு தோசையில் வந்து முடிக்கலான்னு சொல்லிட்டு பூண்டு தோசை வந்து புது டிஷ்ஷு. பூண்டு தோசை செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னார். பக்கத்தில் சாப்பிட்டுருந்த ஒருத்தர். அதனால் ஒரு பூண்டு தோசை எதுவும் சட்னி கிட்னி எதுவும் இல்லாமல் பூண்டு தோசை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எங்கே காணாம போயிடுது. படுதோல் இது மிகவைகள் தோல்வி. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி எப்படின்னு இருக்கத்தான் செய்யும். அது எவ்வளோ நான்வெஜ் சாப்பிட்டாலும் ஃபைனல் டச் ஆப் பாயில் இல்லைன்னா அந்த பிளேட்டராக இருக்காது. அதனால் ஒரு ஆபாயில் சொல்லிட்டோம். ஆபாயில் கொடுங்க பயங்கரமா. ஆபாயில் மூடியாச்சுனாவே கன்ஃபார்மாக எடுத்து வாயில் தான் போடணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோ சந்திப்போம். அண்டில் பை பை. டாடா பை பை.